லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நாம் சேர்ந்து வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்கிறாய் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். எந்த ஒரு உவமையிலும் ஒரு நோக்கம் இருக்கும். அதை ஏன் சொல்றாரு அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நம்ம தான் கண்டுபிடிக்க விடுவார். ஆனால் இந்த உவமையில நோக்கம் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன நோக்கம் சொல்லுங்க, என்ன நோக்கம் நீங்க கண்டுபிடிங்க. ஒன்னாம் வசனம் வாசிங்க. ஒன்னாம் வசனம் என்ன? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது மாத்திரமல்ல, எப்பொழுதும். அப்போ எப்பொழுதுமே ஜெபம்னாலே சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்றத ஒரு கதை சொல்லி புரிய வைக்கிறார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவன். ஒருவேளை அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், ஒரு ஏழை மக்கள் கஷ்டப்படுறவங்க அவன்கிட்ட எனக்கு ஒரு நீதி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இரக்கம் வரும். சரி, நம்ம உடனே செஞ்சிடணும் அப்படின்னு ஆவல் வரும். ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவனாக, ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறவனாக, அவன் தேவைக்கு பதில் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டிய இந்த நியாயாதிபதி யார் அப்படின்னா தேவனுக்கு பயப்படாதவன். எலியா எப்படி பலிபீடத்தில் பலிக்கான விறகுகளெல்லாம் வைத்து அதை தண்ணி ஊற்றி அதை இன்னும் கடினமாக்கிட்டாரோ, அப்படி ஜெபம்னா என்ன? நம்ம ஜெபிக்கிறோம், அவர் பதில் கொடுக்க வேண்டும். அவர் பதில் கொடுக்க வேண்டும், அதானே ஜெபம். ஆனால் பதில் கொடுக்குற ஒரு ஓமை சொல்லும்போது அவன் எப்படி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், சட்டையே பண்ணாதவன், எவ்வளோ கடினமான ஒரு ஆள் அவன் ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறான். அதை தான் ஒப்பிட்டு நம்ம கற்றுக் கொடுக்குறார். அப்போ பதில் கொடுக்கறதுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லாத ஒருவன், பதில் கொடுப்பதற்கு விருப்பமும் முயற்சியும் இல்லாத ஒரு மனிதன், அவனை தான் உதாரணமாக சொல்றார். ஆனால் அவன்கிட்ட இருந்து எப்படி பதில் வாங்குவது, அவன்கிட்ட நம்முடைய பிரேயரை சொல்லி எப்படி பதில் வாங்குது? வெறும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அது மாத்திரம் அல்ல. நான் இந்த ஜெபத்துக்கு ஒரு பேர் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். வாசிங்க 3ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். எவ்வளோ நெகட்டிவ் கேரக்டர் ரெண்டும் பாருங்க. ஒன்று கடினமான நியாயாதிபதி, இன்னொன்று சாதாரண ஒரு ஆள் இல்லை, விதவை. தேவையின் உச்சம், தேவையில் ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறவங்க விதவை. யாரும் சப்போர்ட் இல்லை, விதவைக்கு இறக்கமே பாராட்ட மாட்டாங்க, விதவை கை விட்டுருவாங்க சொந்த குடும்பமே அப்படின்ற காலத்தில் ஒரு விதவையை தேர்ந்தெடுக்கிறார். இந்த பக்கம் நியாயாதிபதி கடினமானவன், அவன் எந்த ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க விரும்பாதவன். ஏனென்றால் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். ஆனால் இந்த பக்கம் ஒரு தேவை மிகுந்த ஒரு சகோதரி,
அவ போய் எப்படி ஜெபம் பண்றா? அந்த பட்டணத்தில் ஒரு உதவி இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், ஒரு பிரச்சனை எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இப்போ பாருங்க 4ஆம் வசனம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன இருந்துச்சு? மனது இல்லை. பதில் கொடுக்கணும், இவளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு விருப்பமே இல்லை. அவனுடைய மனதில் கொஞ்சம் கூட அதை குறித்து எண்ணமே இல்லை. ஆனா ஒண்ணு யோசிக்கிறான். அந்த யோசிக்கிறத நீங்க பாருங்கன்றார். அவன் என்ன யோசிக்கிறானோ அதை நீங்க பாருங்கன்றார். என்ன யோசிக்கிறான்? நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அதாவது இந்த பாவம், இந்த பொண்ணு, இவளுக்கு நம்ம உதவி செய்யணும், இறக்கலாம் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆனா தொந்தரவு தாங்கவே முடியல. டெய்லி காலையில் ஆனால் கதவை தட்டிடுறான். எங்கேயா ரோட்ல பார்த்தா ஐயா எப்பயா செய்ய போறீங்கன்னு கேட்குறான். தொந்தரவு பண்றான், அலட்டுதல் பண்றான். இந்த ஜெபத்துக்கு பேரு சொந்து போகாமல் எப்படி நம்ம பேசுவோம்? அலட்டும் ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அலட்டுற ஜெபம். அந்த ஜெபத்தை வீணான வார்த்தைகள்னால் அளப்பாதிருங்கள் அப்படின்னு இதுக்கு முன்னால சொல்லி கொடுத்தாரு. ஆனா ஒரு அலட்டும் ஜெபத்தை செய்யும்படி சொல்லி கொடுக்குறாருங்க. அலட்டுதல், அலட்டுதல் எவ்வளோ தொந்தரவு, தொந்தரவு. நீங்க கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெபம்னாலே ஒரு டீசெண்டா எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், அப்படிலாம் தெரிஞ்சு வச்சு ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சரியான மொழிகள் பயன்படுத்தணும்னு ஜெபம் பண்றோம். இந்த அலட்டும் ஜெபத்துல இலக்கணமே இருக்காது, மொழி இருக்காது. லபோதிபன் கத்துறதா இருக்கும், புலம்புறதா இருக்கும். இந்த கார் ஓட்டிட்டு போகும்போது சிக்னல்ல அங்கங்க பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க. இந்த வார்த்தை பயன்படுத்திருக்கா மன்னித்துக் கொள்ளுங்கள். அது எப்போன்னா அந்த சிக்னல் போட்டால் நம்ம போட முடியாது, நிற்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, டோரை அந்த விண்டோவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் பயமாக இருக்கும். ஏன்னா சிக்னல் மூவ் ஆயிடுச்சுன்னா அவங்க காலில் ஏற்றிடக்கூடாது, பக்கத்தில் நிற்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு இப்போ காசு தேவை, அந்த இலக்கணம்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. சிக்னல் இருக்கா, பக்கத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா, இதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப இலக்கணப்படி என் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடணும், அவருடைய நாமத்தை சொல்லி இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்படி ஒரு இலக்கணத்தின்படி செய்யும் ஜெபம் அல்ல அலட்டும் ஜெபம். சின்ன பிள்ளைகள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து எப்படி அலட்டுறாங்க, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்கல்ல. தொந்தரவு பண்ணுறது, அலட்டுறதுனா தொந்தரவு பண்ணுறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம், அப்போனா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 யாராவது வாசிங்க. 14-15. யோவான் 14 கடைசி அதிகாரம் 5ஆம் அதிகாரமா? நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு ஆ ஆ ஆ ஆ நாம் எதை கேட்டாலும் தருவார். அப்போ எதை கேட்டாலும் தருவார்னு விசுவாசத்தாலே போதும், அவர் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும், தேவனுடைய சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணணும்னு நம்ம இதில் படிப்போம். எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி நம்ம ஜெபம் பண்ண சொல்கிறோம். நம்ம அப்படி பழகியும் இருக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லும் போதே நமக்கு ஒரு பயம் உண்டாகும். இது தேவனுடைய சித்தமா இருக்குமா, இதுக்காக ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும். உடனே திருப்பி வெயிட் பண்ணுவோம். ஆண்டோடைய சித்தம்னு உறுதியானா தான் நம்ம என்ன செய்வோம், ஜெபமே பண்ணுவோம். ஆனால் இந்த அலட்டும் ஜெபத்தில் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நமக்கு சித்தமான ஆள் தாரமில்ல, எனக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு வேணும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் ரசிச்சிருக்கிறார்.
இந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்கும்படி செய்யும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? சித்தத்தை மீறியுமா? சித்தத்தை மீறியும் நம்ம கெடுதலான ஜெபம் பண்ண போறது இல்லையே இல்ல. சித்தத்தை மீறி நம்ம ஒரு நல்ல நோக்கம்தான், ஆனா அது தேவ சித்தமா இல்லையான்னு தெரியறதுக்கு நம்ம 1 மாசம் 2 மாசம் காத்திருப்போம். அலட்டும் ஜெபத்துக்கு அந்த பொறுமை இருக்காது. தேவ சித்தமா எனக்கு தேவை. இப்போ அந்த விதவைக்கு இது தேவ சித்தமா, இந்த நியாயாதிபதி மூலமா பதில் வாங்குவது தேவ சித்தமா, அது தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த பதில் எனக்கு வேணும், இந்த தேவை அவசரம், இந்த என் பிரச்சனை அதிகம், அதுக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு அலட்டுகிறது. இதுதான் அலட்டும் ஜெபம், தொந்தரவு செய்யும் ஜெபம். ஒரு ஏழை விதவை என் மகளுக்கு சுகம் உண்டாக்கும் அப்படின்னு ஜெபம் பண்றார் இயேசு கிறிஸ்துவிடத்துல. அப்போ சீசர்கள் சொல்றாங்க, பின்னால வந்துகிட்டே இருக்கிறான், அவன் கொடுத்து அனுப்பிச்சிடும், தொந்தரவு பொறுக்க முடியல, தொந்தரவு பொறுக்க முடியல, எந்தையாவது ஒன்று சொல்லி ஒன்று நோன்னு சொல்லலைன்னா எஸ்ன்னு சொல்லும். ஆனால் இயேசு கிறிஸ்து ரசிக்கிறார் அதை, அவளை பின்னாலே விடுறார். அவள் கடைசியில் எப்படி கேட்குறான்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுறது அப்படின்னா எவ்வளோ நெகட்டிவ். உனக்கு கிடைக்காதுன்ட்டாரு, உனக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாரு. ஆனால் சரி, மேஜையில் இருந்து விழுகிற கீழே சிந்தும் செதறும்ல மிச்சம் மீதி, அதை எனக்கு கொடுங்க. எவ்வளோ இதான் தொந்தரவு செய்கிற ஜெபம், அலட்டுகிற ஜெபம். ஆனால் இது கர்த்தருக்கு பிடிக்குதுன்றதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் சொல்றது புரியுதா? என் லாங்குவேஜ் புரியுதா? என் மேலே இறக்கப்பட்டுட்டு கேட்காம இருந்துடாதீங்க. நான் சொல்றது புரியுதா? அலட்டுதல், தொந்தரவு பண்றது. பிள்ளைகள் அம்மாவை மடியை பிடிச்சு இப்போ முடியாதுன்னு சொன்னாலும் முடியும் எனக்கு கொடு, தொந்தரவு செய்கிற ஜெபம். ஆண்டவர் அப்படியும் ஒரு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட. அதனால தான் சில விஷயங்களை அவர் காலதாமதம் பண்ணுகிறார். காலதாமதம் பண்ணுவதெல்லாம் நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. தாமதிக்கிறார் என்று நினைத்த உடனே தேவ சித்தம் இல்லை போல நினைச்சிடக்கூடாது. அதில் ரொம்ப தொந்தரவு பண்ணி ஜெபிக்கணும்னு விரும்புகிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே இந்த மாதம் நாம் விட மாட்டேன், தீவிரமாக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா, க்ளோரி டு காட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆலய கட்டுமான காரியத்தில் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் அறிவிப்பே கொடுக்கக்கூடாதுன்னே இருந்தேன் நான். ஆனால் ஆண்டவர் என்னோட பேசினார். பலவந்தம் செய்கிற எவனும் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறான். சும்மா அப்படியே மேம்போக்க போனால் நடக்காது. போராடணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும், அலட்டணும். ஆண்டவர் பேசினார், அழுந்த ஆரம்பிச்சேன். ஆனால் எனக்கு ஒரு பயம், இதுக்கு மேலே தொந்தரவு பண்ணுவது தேவ சித்தமா? இதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட இதுக்காக போராடுவது தேவ சித்தமா? அவர் வேலையில் அவர் தரமாட்டாரா? அவருக்காக காத்திருக்க வேண்டியதானே அப்படின்னு என் மனசு சொல்ல ஆரம்பிச்சது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பலை. நீ இப்படி மேம்போக்கா இருந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த ஜெபம் எனக்கு வேணும். ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளே பாருங்கள், சில சமயத்தில் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க, உங்களால் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்க மாட்டீங்க. அவங்க சட்டையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டு அது உங்களுக்கு ரசிப்பீங்க இல்லை? நான் ரசிக்கிறேன் என் வீட்டில். உடனே கொடுக்காம கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு அவங்க பேசுகிறத கேட்க வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பரம தகப்பன் சில விஷயங்கள் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து காத்துக்கிட்டே இருக்கிறார். கொடுக்கக்கூடாது என்பதல்ல, நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக. கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்றாரு. ஏன் உங்களுக்கு கிடைக்கல? கேட்கல, அதனால கிடைக்கலன்றாரு. அதை நம்ம சும்மா சாதாரண ஜெபத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நான் சொல்கிறேன், தொந்தரவு பண்ணி ஜெபம் பண்ணணும்னு ஒரு விஷயத்துக்கு வச்சுட்டாருன்னா அதை என்ன செய்ய முடியாது, சாதாரண ஜெபத்துல எல்லாம் வாங்க முடியாது. அவர்கிட்ட கேட்கணும், மேஜிலேருந்து விழுகிற துணிக்கி அதை எங்களுக்கு தாரும் அல்ல, வஸ்திரத்தின் ஓரத்தையாவது பிடிப்பேன். அல்லேலூயா. அந்த ஒரு வைராக்கியம், அந்த போராட்ட குணம் ஜெபத்தில் நமக்கு வர வேண்டும். நம்முடைய ஜெபம் மேலோட்டமாக இருக்குமானால், கொடுத்தா கூடும், கொடுக்கலன்னா இல்லை, தேவ சித்தம் இருந்தால் கூடும், இல்லைன்னா இல்லை, அப்படி ஜெபங்கள் அல்ல. ஆண்டவர் எனக்கு இது தேவை, எனக்கு கண்டிப்பாக இது நடக்கணும். நான் ஆலய உதாரணம் ஈஸியாக இருக்குன்றதுனால சொல்கிறேன். எனக்கு என் ஃபேமிலியில் அப்படி ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். என் சரீரத்துக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். நான் செய்கிற ஊழியம், எல்லா ஊழியங்களும் நம்ம சபைக்கு நான் இன்னும் அறிவிக்கலை. மிஷன் ஊழியம் தேவை பெரியது. ஒவ்வொரு நாளும்
அவங்க கோரிக்கை எல்லாமே பணம் தான் மெயினாக இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா சர்வீஸ் முடிச்சுட்டு போன பிறகும் அவங்களோட பேச வேண்டியதாக இருந்தது. அவங்களோட தேவை 5 லட்சம் உடனடியாக தேவை. பஞ்சாப், ஜம்மு காஷ்மீரில் கொடூரமான மழை வெள்ளம், அநேக சபைகள் உள்ள தண்ணி வந்து அவங்க வாழ்வாதாரம்லாம் போயிடுச்சு, பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ரொம்ப தீவிரமாக 10 சபைகள் பாதிக்கப்பட்டிருக்குது. உடனே நீங்கள் அதுக்கு என்ன செய்வீங்க, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அங்கே ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாங்க. இந்த மாதிரி என் மனசுக்குள்ள வர தேவைகள் கேட்டு கேட்டு சில சமயம் எரிச்சல் வரும். எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட யாராவது ஃபோன் பண்ணால் அதைத்தான் இதைத்தான்னு கேட்குறாங்க அப்படின்னு கோவம் வரும், எரிச்சல் வரும், கஷ்டமாக இருக்கும். காசு இருக்கும்போது கஷ்டம் இருக்காது, காசே இல்லை ஒருத்தர் கேட்டேன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த தேவை விதவையை போல ஒரு பெரிய தேவையாக இருக்கும்போது, சந்திக்க முடியாத தேவையாக இருக்கும்போது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும், அலட்டி ஜெபம் பண்ணணும். நேற்று இரவு நான் அதான் ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு சில ஆலோசனை கொடுத்தேன், இப்படி இப்படி செய்யுங்க, நான் உங்களுக்கு இன்னும் 2 நாளில் நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் அதை விட மாட்டேன். ஆண்டோடைய சமூகத்தில் என் கையில் இல்லை, என் கையில் அந்த பணம் இல்லை, ஆனால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்படி தான் ஜெபம் நான் அவர் எதிர்பார்க்குறார். அதான் அலட்டும் ஜெபம். தேவ சித்தமானால் அதை என் மூலம் கொடுக்கும் உம்முடைய விருப்பம் உண்டானால் அந்த 5 லட்சம் எப்படியாவது கைகூடி வர பண்ணும் ஆண்டவரே, யாரையாவது எழுப்பும் ஆண்டவரே அப்படின்னு அவங்களுக்கு இந்த வாரம் சாப்பிடணும். அவங்க இந்த வாரம் அவங்களுக்கு தேவை ஒரு விதவையை போல தேவை, பெரிதான தேவை அவங்களுடைய தேவை. நான் ஆண்டவரே உமக்கு சித்தமான ஆள் தாரம், நமக்கு இது உங்களுடைய தயவுள்ள கட்டளை, இதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக கொடுத்தாகணும். நீங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார், நிச்சயமாக அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆலய கட்டட விஷயத்தில் நான் இப்போ அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். தயவுசெய்து உமக்கு சித்தமானால் இந்த நாளுக்குள்ளே நான் வெளியே போகணும், ஊழியம் செய்யணும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எனக்கு இருக்கக்கூடாது. சர்டிஃபிகேட் வாங்கலை, பணம் கட்டலை, இன்னும் லோன் இருக்குது, எதுவும் எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் வெளியில் தைரியமாக ஊழியம் செய்யணுன்னா தேவைகளை சந்திக்கணும். அதில் உமக்கு சித்தமானால் அப்படிலாம் ஜெபம் பண்ண முடியாது. அதான் உமக்கு சித்தம், அதுதான் உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் எப்படி ஜெபம் பண்ணணும், அதுக்காக மேலோட்டமாக ஜெபம் பண்ண முடியாது. இந்த 1 நிமிஷம் ஜெபம்னு ஒன்று ஆரம்பித்தோம். நான் நேற்று பார்த்தேன் 34 பேரோ 33 பேரோ குறைஞ்சிட்டோம். 75 பேர் 100 பேர்லாம் ஜெபம் பண்ணோம். அதே ஜெபம் திரும்ப வருமானால் நமக்கு இப்போ தேவை 1,20,00,000 ஆண்டவரால் தர முடியும். எங்கேருந்து வந்தது நமக்கு தெரியாமல் தானே இவ்வளோ நாள் இந்த வேலைகளை செய்தோம். அப்புறம் எப்படி ஏன் பயப்படணும்? ஆனால் ஆண்டவர் சும்மா கொடுக்க மாட்டார், அவர் சட்டையை பிடிச்சி இழுக்கணும், தந்தே ஆகணும். ஆண்டவரே நான் இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறீங்க? அல்லேலூயா. 1,20,00,000 அப்படி நான் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுறேன். 1,20,00,000 எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு மேக்சிமம் லோனை செட்டில் பண்ணி ஃப்ரீயாக ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த காரியங்களை கைகூடி வர பண்ணணும். இதில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது போராடி ஜெபிக்கணும். இந்த உண்மையை நம்ம தியானித்து முடிப்போம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாக இருந்தது. 18 நாள் அவனுக்கு விருப்பமே இல்லை, ஈடுபாடு கொள்ளணும், செய்யணும், விருப்பமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை நினைச்சு பாருங்களேன். 6ஆம் வசனம், அந்த அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். என்ன சொன்னான் அவன்? என்ன சொன்னான்? கண்டுபிடிச்சு வாசிங்க. எத்தனாவது வசனத்தில் இருக்கு? அவன் என்ன சொன்னான்? அது எந்த வசனத்தில் இருக்கு? 4ஆம் வசனத்தில் இருக்கு. வாசிங்க. நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷன் மதியாமல் இருந்து. 5ஆம் வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறார். அப்போ இவள் அடிக்கடி வரக்கூடாது, அவன் கெஞ்சக்கூடாது, அலட்டக்கூடாது. அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சுக்கோ. அப்போ அடிக்கடி தொந்தரவு செய்து அலட்டி ஜெபம் பண்ணி பதில் கொடுத்த ஒரு ஓமையை சொல்லிட்டு அந்தப்படியே வாசிங்க. அந்தப்படியே ஆமென். ஒரு ஜபத்துக்கு பதில் கொடுக்க வக்கில்லாதவன், விருப்பம் இல்லாதவன், இரக்கம் இல்லாதவன ஓமையை சொல்லிட்டு அவனே என்ன செய்யறான்? தொந்தரவு பண்ணி ஜெபம் பண்ணா பதில் கொடுக்குறானே. அந்தப்படியே வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அந்தப்படியே
தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயம் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தொந்தரவு தாங்க மாட்டாம கொடுத்தான், ஆனா இவர் தொந்தரவு பிடிச்சு பதில் கொடுக்கிறார். அவன் வேணும்னு காத்திருக்க வச்சான், அவனுக்கு நேரம் இல்லை, பிஸி. உனக்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியாது, நீ விதவை, நீ எனக்கு என்ன ஓட்டா போட போற, உன்னால 10 பைசா லாபம் இருக்கா, நீ விதவை, உனக்கு போட்டு நான் ஏன் நேரம் செலவழிக்கணும், உனக்கு ஒரு உதவி நான் செய்வேன், உன்னால எனக்கு லாபம் இருக்கும்போது செய்வேன், இதை செஞ்சா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவனை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்தபடியே அந்த ப்ரேயர் மட்டும் மாத்தல, இந்த ப்ரேயரை படிக்கிறது தான் இந்த ஓமையை சொல்றாரு. நம்ம இரவு பகலா ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, அலட்டுதல் உண்டாக்கி தொந்தரவு பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அதை கற்றுக்கொள்ள தான் இந்த ஊமையை சொன்னார். அது எப்போ கொடுப்பாரு? அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரு, காத்திருந்தான் வைக்கிறாரு. ஆனால் எப்படி கொடுப்பாரு? 8ஆம் வசனத்தில் பாருங்க. 8ஆம் வசனம். அல்லேலூயா. சீக்கிரத்திலே, எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய். சீக்கிரம்னு எப்போ நம்ம சொல்லுவோம்? நம்ம வீட்டில் ரொம்ப பசியாக இருக்கும்போது மனைவியோ இல்லாட்ட அம்மாவோ என்ன வார்த்தை சொல்லுவாங்க? ரொம்ப பசி, அகோர பசி. அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க? பொறுத்துக்கோங்க, சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடறேன், செய்கிறேன்னு சொல்லுவாங்க. பசி அகோரமாக இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற, வீட்டில் கொடுக்கப்படுகிற உறுதிமொழி சீக்கிரத்தில். ஆண்டவர் அந்த பதத்தை யூஸ் பண்ணுறாரு, சீக்கிரத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அகோர பசியில் இருக்கிறோம், தேவை மிகுந்த ஒரு நேரத்தில் இருக்கிறோம், கையெறு நிலையில் இருக்கிறோம், யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் சீக்கிரத்தில். இதை மனுஷன் சொல்லலை, நம்ம அம்மா சொல்லலை, கர்த்தர் சொல்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அந்த சீக்கிரத்திலேன்றதை என்னுடைய பைபிளை ரவுண்ட் பண்ண விரும்புகிறேன். சீக்கிரத்தில். எத்தனை பேர் சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? சில பொறுமை, ஆண்டவர் பொறுமையாக இருப்பார், நம்மளும் பொறுமையாக இருந்துருவோம். அவர் வேலையில் அவர் கொடுக்கட்டுங்க, அவர் எப்போ கொடுக்கணும் அவருக்கு தெரியாதா? அவர் நல்லது செய்வார், நான் காத்திருப்பேன். அதுக்கு காத்திருக்கிறதுக்குள்ள வசனங்கள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி ஆறுதல் அடையும். எனக்கு இப்போ சீக்கிரத்தில் நடக்கணும். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? நான் அப்படி தான் ஜெபம் பண்ண போகிறேன். எப்படி ஜெபம் பண்ண போகிறேன்? உம்முடைய வேலையில் அல்ல, எனக்கு சீக்கிரத்தில். அது இலக்கணப்படி தப்பு, வேதாம முறைப்படி தப்பு. ஆனால் அவர் வாக்கு பண்ணிக்கிட்டார், சீக்கிரத்தில் நான் அவர் வாக்கு பண்ணிக்கிட்டார். நான் ஏன் பயப்படணும்? நான் எப்படி கேட்க போகிறேன் சொல்லுங்கள்? சீக்கிரத்தில். எத்தனை பேர் தைரியமாக கேட்க போகிறீங்க? உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், தேவைகள், அது எப்போ முடிய போதோ முடியட்டும். நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அவ்வளோதானே சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி அந்த சோர்வு அகற்றி ஜெபம் பண்ணணும், தொந்தரவு பண்ணி ஜெபம் பண்ணணும். அது எப்படி ஜெபம் பண்ணணும்? சீக்கிரத்தில். அதான் ரொம்ப அலட்டுதல். ஆனால் தேவனை கட்டளையிட முடியுமா? நீ இதை செய்யும் ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? ஆனால் கட்டளை இடுது, எனக்கு தெரியாது, அது தந்தே ஆகணும். ஏன்னா பிள்ளைங்க சொல்லுவாங்களே, எனக்கு தெரியாது, உன்கிட்ட பணம் இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வேணும். பிள்ளைகள் கேட்குறாங்கல்ல, சீக்கிரம், நான் உனக்கு இன்னும் அடுத்த வருஷம் உனக்கு வாங்கி தரேன், அதெல்லாம் காத்திருக்க முடியாது, சீக்கிரம். அந்த ஜெபம் அவருக்கு பிடிக்குதுங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படணும்? செய்யலாமா செய்யக்கூடாதா? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? சோர்ந்து போகாமல் மாத்திரமல்ல, அலட்டுதல் உண்டாக்கி, தொந்தரவு உண்டாக்கி, சீக்கிரத்தில் நான் ஒரு சட்டையை பிடிச்சு கேட்க போகிறோம், அப்படியே வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை பிடித்து கேட்க போகிறோம், அப்படியே பாதத்தை பிடித்து கேட்க போகிறோம். என்னைக்கோ ஒன்றும் இல்லை, நான் செத்த பிறகு இல்லை, சீக்கிரத்தில். அல்லேலூயா. பசி அகோரமாக இருக்குது, என்ன நேரம் கடந்து போச்சு அப்படின்னா எப்படி வாக்கு பண்ணப்படுதோ. ரெண்டாவது, மூணாவது, சில சமயத்தில் இது கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதுன்னு சந்தேகம் வருது பாருங்க. அப்போது நம்ம ஒருத்தட்ட தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு போகிறோம், கிடைக்குமா கிடைக்காதா, இது உங்களால் செய்ய முடியுமா முடியாதா,
அப்படின்னு ஒன்று அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? கிடைக்கும், சீக்கிரத்தில் கிடைக்கும்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பதில் வரப்போகிறது. அது எப்படி வரப்போகிறது? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சீக்கிரமாய் உங்கள் சோர்வெல்லாம் அகற்றி விடுங்கள், சீக்கிரமாய் பதில் வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. என்ன மாதிரி ஆட்களுக்கு அவசரம் அதிகம். ஏன்னா என் காலம் முடிஞ்சிருமோ, கடைசி 11ஆம் மணி வேலைக்கு வந்துட்டோம், ஆனால் நான் பார்க்கணும் ஆண்டவரே. அப்போ அவர் சொல்லுவார், சீக்கிரத்தில் அது கிடைக்கும். எத்தனை பேர் இந்த சீக்கிரத்தில் அந்த வார்த்தையை நம்புறீங்க? இவ்வளோ காலம் காத்திருந்தேன், இவ்வளோ காலம் பொறுமையோடு தானே காத்திருந்தேன். வாக்கு திட்டங்கள்லாம் அசதியாக இல்லாமல் சோர்ந்து போகாமல் பொறுமையாக காத்துக்கணும் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு சீக்கிரத்தில்ன்றார். அப்போ சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க. நொய் நொய் நைக்கிறதுன்றது அலட்டுதல்னா என்ன? நொய் நொய் நைக்கிறான், எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறான். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை கண்டுபிடிச்ச உடனே அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். இது வரைக்கும் என்கிட்ட பதில் இல்லை, இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு ஒரு பதில் இருக்கிறது. அது எப்படி நிச்சயத்தை கொடுக்கனா? சீக்கிரமாய் கிடைக்கும். கிடைக்கும் என்பதில்லை, சீக்கிரமாய் கிடைக்கும். எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் எனக்கு இந்த விசுவாசத்தை தாரும். ஏன்னா அந்த வசனத்தில் கடைசி பகுதி பாருங்க, இதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன? அந்த வசனத்தின் கடைசி பகுதி 8ஆம் வசனம், 8 வாசிங்க. சீக்கிரத்திலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிரச்சனை, இந்த ஜபங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, பொறுமையாய் காத்திருந்த தேவன் அல்ல, வேணும்னு காக்க வச்ச தேவன் அல்ல. அவர் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? விசுவாச பிரச்சனை இருக்கு. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரான்னா, இதை சொல்லும் பொழுது உங்களுக்கும் அது எப்படி விசுவாசம் உண்டாகும்னு எனக்கு தெரியல. நான் இந்த ஜெபத்தை அலட்டுதல் உண்டாக்கி ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நான் ஒரு விசுவாசத்தோட ஜெபிக்க வேண்டும். அது சீக்கிரத்தில் கிடைக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. ஆலய கட்டட விஷயத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ஆண்டவர் கூட நின்று செஞ்சு முடிச்சதை நீங்கள் பார்ப்பீங்க. நம்முடைய சத்துருக்கள் பார்ப்பாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. கட்டி முடிச்சிட்டாங்களே, நெகேமியா காலத்தில் எரிச்சல் அடைந்தது போல, சன்பலா தூபியாக்கள் எரிச்சல் அடைந்தது போல, சிலர் எரிச்சல் அடையும்படி, பொறாமை அடையும்படி இதை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வாங்க. ஏன்னா நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்னா, உனக்கு சித்தமானலாம் நான் ஜெபம் பண்ணல, எனக்கு கொடுத்தாகணும், எனக்கு வச்சாகணும் பணத்தை, இந்த வாரம் இவ்வளவு தேவை, இந்த வேலை செய்தாகணும், இந்த காரியம் முடிச்சாகணும். இந்த உதாரணத்தை பாருங்க, இதில் நேரில் நடந்துக்கிறத பாருங்க. உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் திருமணமாக இருக்கலாம், திருமண சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வருமானத்தின் காரியமாக இருக்கலாம், சமாதானம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லைன்னா சரீர சுகவீனம் போன்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். நம்ம ஏற்கனவே படித்தது போல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நீர் கொடுக்கும் வேலையிலே கொடுங்க. நான் இப்போ ஜோமணி சோறு வந்துருச்சு, இன்னும் அழுகிறது கண்ணீரே இல்லை. இந்த டயலாக்லாம் பேசிட்டு சும்மா இருக்காதீங்க, விடாதீங்க, அவரை தொந்தரவு பண்ணுங்க. இந்த ஜெபத்தை புரியாத இருந்த நாட்களில் பேட்ரிக் ஜோசோன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, தொந்தரவு செய்கிற ஜெபம், தொந்தரவு செய்கிற ஜெபம். அதனால தான் அவர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டார், 12 மணி நேரம் பாரு, 24 மணி நேரம், இரவும் பகலும் ஜெபம் பாரு. நாங்களாம் சொல்லுவோம் எங்களால் முடியாதுன்னு சொல்லுவோம். இல்லை, ஆண்டவர் அப்படி ஒரு ஜெபத்தை தான் எதிர்பார்க்குறார். மேம்போக்கான ஜெபம், மேலோட்டமான ஜெபம், கொடுத்தா கொடுக்காட்டா போறன்ற மாதிரி ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க மாட்டார். அவர் விரும்புறதெல்லாம் ஒரு பிள்ளை அப்பாவோட உரிமையோடு அப்பான்னு பிடிச்சு இழுத்து தொந்தரவு பண்ணி கேட்கறத, அந்த உறவுல அவர் விரும்புகிறார்.